இப்போ நீங்கள் எல்லாமே ரொம்ப வருஷம் ஞானத்தில் இருக்கிறவங்க இல்லையா? 10 வருஷத்துக்கு மேலே தானே. இந்த 10 வருஷத்து ஞானத்திலையும் பாபா சொன்னதில் அப்படியே ரத்தத்தில் ஊர்ன ஒரே ஒரு ஞானம் என்ன? ஆளாளுக்கு தனித்தனியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி. ரொம்ப அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினேன். ஏன்னா எது ஊறி இருக்குன்னா எதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியலையோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி தானே? அதாவது எதை ஃபாலோ பண்ண முடியலையோ அதை அடையணுன்றதான் நம்மளோட லட்சியமே. ஸோ அதை தான் நம்ம தாரணை பண்ணணும். நமக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறத பெருசாக நினைக்க மாட்டோம், இல்லாத ஒன்று தான் அப்படி நினைப்போம். அப்படி பாபா சொன்னால் அது பார்த்தா சிம்பிள் மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஞானம் எது? ஆளுக்கு ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் தான். டக்குன்னு உங்களுக்கு எந்த நேரமும் அதுதான் அடிக்கடி ஞாபகம் வருது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அந்த பாயிண்ட் ஞாபகம் வராமல் இருக்காது. அந்த மாதிரி பாயிண்ட் சொல்லுங்க. பரம பவித்ர ஆத்மா. நீங்க பாபாக்கு சமம். சூப்பர். நீங்க ப்ரோ? நான் ஆத்மா, பாபா என்னுடையவர். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 4 பேர் சொன்னதுலையுமே ஒரே அர்த்தம் தான் வரும் இல்லையா? பரம பவித்ர ஆனாதான் பாஸ்வித் ஆனர் ஆக முடியும், பரம பவித்ர ஆனாதான் பாப் சமானு இல்லையா? நான் ஆத்மா, பாபா என்னுடையவர்ன்றதுக்கு அர்த்தமே இப்படி ஆகிறதுக்காக தான் இல்லையா? அப்ப மொத்தத்துல ஒரே சாரமே வருது, இறைவனுக்கு சமமா தூய்மை ஆகணும்ன்றது. ஆனா இறைவனுக்கு சமமா ஆக விட மாட்டேங்குது. ஆயிட்டுமா? ஆனா ஏன் இங்க இருக்கிறோம் இல்லையா? இந்த உடம்புல இருக்க மாட்டோம், அவரை மாதிரி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்போம். அப்ப அந்த அளவுக்கு நம்மளை ஆக விடாம தடுக்கிறது எது? ஏதோ ஒரு 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 சின்ன மாயா பல ரூபத்துல தடுக்கும், பயங்கர கில்லாடி தான் அவரு. இருந்தாலும் ஏதோ ஒரே ஒரு ஞான அம்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா அவனை ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஞான அம்பு எது? பாபா கையை பிடிச்சிட்டா போயிடும், பாபா கையை பிடிக்க மறந்துடுறதுனால போயிடும். வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? வருது, ஞாபகம் வருது. சரி, இப்போ பாபா சம்பூர்ணமாகணும், தேவதை ஆகணும், அதுக்கு தான் இது எல்லாமே. நாராயணன் ஆகணும், அதுக்காக தான் இவ்வளவும் இல்லையா? அப்போ அந்த நாராயணன்னா நான் இன்னைக்கே ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு ஞானம் ஃபாலோ பண்ணால் நான் ஆயிடுவேன். அப்படி ஒரு ஞானம் இருக்குதா? இல்லை இல்லை, ஒரே ஞானம் ஒரே நாளில் சொல்ல. அந்த ஞானத்தை மட்டும் நான் ஒரு வினாடி கூட மறக்கலைன்னா நான் இப்போவே நாராயணன் தான். அப்படி ஒரே ஒரு ஞானம். ஏன்னா பாபா சொல்றது ஃபுல்லாகவே கஷ்டமான விஷயம்தான், சித்தி வீட்டுக்கு போகிறது கிடையாதுன்றார் நாராயணன் ஆகிறது. ஆனால் அந்த போகிறதுக்கான வழி ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவ்யக்தவாணியில் ஃபுல்லாக அதில் ரொம்ப ஈஸியான வழின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அப்படி ஒரே ஒரு ஞானத்தை அதை மட்டும் நான் மறக்காமல் இருந்தேன்னா ஈஸியாக நாராயணன் ஆகிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞான பாயிண்ட் வச்சிருக்கிறீங்களா? சமரம் என்னதுன்னு எதுவுமே இல்லைன்றது சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாபா பார்க்கணும். சரி, அந்த மாதிரி பாபா நிறைய சொல்லியிருக்கிறாரு தான், நீங்கள் சொல்கிறதும் சொல்லியிருக்கிறாரு தான். இப்போ இந்த ஜுவாலாமுகியில் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்துக்கும் காரணமே, நீங்கள் மறந்துடுறதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் ஜுவாலாமுகி ஆகாதது தான். ஜுவாலாமுகினா கொழுந்து விட்டு எரியலையே ஆத்ம உணர்வு, எரியுது, அணைஞ்சிட்டு தான். வாணி கேட்க கேட்க எண்ணெயை ஊற்றிட்டு போயிடுறோமா, மாயை அணைச்சிட்டு போயிடறான். அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்க்குறான், உங்கள் வேலையை நீங்கள் ஏன் கரெக்டாக பார்க்க மாட்டீங்க? ஏன்னா மாயாவுடைய மாயா நமக்கு நண்பனா எதிரியா? அதாவது மற்றவங்களெல்லாம் நோண்டுனா நமக்கு நண்பன், நம்மளே நோண்டினா தான் எதிரி ஆயிடுறோம் இல்லையா? ஏன்னா மாயா இல்லைன்னா 33 கோடி ரேங்கே இருக்காது, எல்லாரும் நாராயணன் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் நண்பன் தான். ஆனால் நம்மள பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க, அந்த நேரம் தான் அவன் எதிரி ஆயிடுறான். அவன் பாரபட்சமே பார்க்கறது இல்லை, உயர விடாமல் இழுத்துட்டே இருக்கிறான். ஆனால் பாபா சொல்றார் ஒரு விதத்தில் மாயா தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரே பாபாவன்றார். அதுவும் கரெக்டு தானே? பிரச்சனை வந்தால் தான் வருது. எப்போ பாபாவுடைய ஞாபகமே வர முடியாமல் 1 மணி நேரம் மாயா உங்களை மயக்கிட்டான்னா மாயா மேலே உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். வந்திருக்குதா? 1 மணி நேரம் நினைக்க விடாம, அதாவது என்னைக்கு அப்படின்னா நீங்கள் பக்காவாக அமிர்த வேலையிலேருந்து அப்படியே பக்கா யோகா பண்ணும்போது தான் மாயா செம்ம பவர்ஃபுல்லாக சுத்தமாக நினைக்க விடாத மாதிரி பண்ணுவோம். அது அனுபவம் ஆயிருக்கா? நீங்கள் என்னைக்கு ரொம்ப படி மேலே ஏறுறீங்களோ வருது, பவர் பயங்கரமா வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி எதிரியா அவன் ஆகிறான் அப்படின்னா
நம்ம உண்மையிலே குஷி பண்ணணும். மாயா கிட்ட உத வாங்கியிருந்தா கூட, ஏன்னா நான் முன்னேறி இருக்கிறேன்றது ஞாபகப்படுத்தி இருக்கிறான். முன்னேறி இருக்கிறோம், அதனால தான் அந்த அளவுக்கு அடிச்சு இருக்கிறான். பல ரூபத்தில் எடுக்கிறான். இப்போ பாப்பா சொல்றாரு, என்ன நடந்தாலும் நீங்க ஜுவாலா ஸ்வரூபத்தில் இருக்கணும்ன்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கொழுந்து விட்டு எரியணும் பாபாவுடைய நினைவும் சரி, நீங்க ஆத்மான்ற உணர்வும் சரி இருந்துச்சுன்னா, மாயா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, கிட்டே நெருங்க முடியாதுன்றாரு. நெருப்பு கண்டா எப்படி விலங்குகள் எதுவுமே கிட்ட நெருங்க முடியாதோ அந்த மாதிரி இருக்க முடியும். ஆனா நீங்க பக்தர்கள் உங்களை நினைக்கிற அளவுக்கு கூட நீங்க பக்தர்களை நினைக்கலன்றாரு. அது உண்மையா? பாபா சொல்லிட்டா உண்மைதான். அதான் நமக்கு எத்தனை பக்தர்கள் இருப்பாங்க, உங்களுக்கே கோடிக்கணக்கில் பக்தர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு மாதாஜி ஒரு பிரதர் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க, பிரஜைகளும் இருப்பாங்க. அப்போ கோடிக்கணக்கான பக்தர்களும் துக்கத்தில் தான் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அமெரிக்காவில் இருப்பாங்க, ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க, எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. துக்கத்தில் வரும்போதெல்லாம் உங்களை நினைக்கிறாங்க. அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு வினாடி விடாமல் யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் நாம் அப்படியா நினைக்கிறோம்? அவங்கள நினைக்கிறது கிடையாது. சரி, அது கூட தேவையில்லை. எத்தனை பக்தர்கள் தீவிரமாக சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ நாலு தவறாமல் போய் விளக்கு போட போகிறாங்க. அந்த போனாங்கன்னா, நானே கோயிலில் தானே கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய கிளாஸு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க, 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ 2 மணி நேரம் ஏதோ ஒரு கான்டாக்ட் வச்சிருக்கிறாங்க உங்களை நினைக்கிறாங்க. நாம் 2 மணி நேரம் சக்தி கொடுக்குறோமா? கொடுக்கறது கிடையாது. 2 மணி நேரம் சக்தி கொடுக்கணும்னு உட்காந்தா கூட 2 மணி நேரம் கொடுக்க மாட்டோம். அது போகும், கொஞ்சம் போகும். வைக்கிறது கிடையாது இல்லையா? சரி, அப்போ நமக்கு குழந்தை பொண்ணு இருக்குது, பையன் இருக்குது, +2 எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு வினாடி விடாமல் அந்த குழந்தை கவனம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை? நமக்கு வர்றது இல்லையா? அதுவுமே இல்லையா? சரி விடுங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கணவனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், அப்படியே மரண படுக்கையில் இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி, டாக்டரே டவுட்டு தான் சொல்றாரு. அப்போ ஒரு வினாடியாவது அவங்களுடைய நினைவு கட் ஆகுமா? நம்ம பாபா குழந்தை ஆகி கூட பாபாவை மறந்தாலும் மறப்போம், அந்த ஆத்மாவுடைய நினைவு மறக்காது, வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் வருது? அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படி உங்களுக்கு? அவங்க சுகத்தை அதிகமா கொடுத்தாங்களா, துக்கத்தை அதிகமா கொடுத்தாங்களா உங்களுக்கு? இருந்தாலும் மறக்க மாட்டோம் இல்லையா? உங்க குழந்தைங்க, உங்க கணவன், இவரு மட்டும் யாரோட குழந்தை, யாரோட கணவன்? ஆனா மறக்கிறோம். அப்ப உண்மையிலேயே அவரை கணவனா நாம நினைக்கல, அதான அர்த்தம். அப்ப அவர் எப்ப உண்மையிலே நாம கணவனா நினைப்போம்? இப்ப நான் ஒரு பொண்ணுன்னா என்னுடைய கணவன் எனக்கு ஞாபகம் வருது. பொண்ணுன்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த அவர் எனக்கு கணவன் ஞாபகம் இருக்குது. ஆத்மா ஞாபகம் இருந்தால் தான் ஆத்மா கணவன் ஞாபகம் வருது. அப்போ அந்த கணவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேக உணர்வில் தான் இருக்கிறீங்க, அதில் டவுட்டே கிடையாது இல்லையா? எப்போ அதான் மாயா ராவணன் அந்த ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பொன்மான் வேஷத்தில் சீதையை மயங்கிடுறாங்க, அது ஒன்று கடத்திட்டு போயிட்டான். ராமரை ஓட விட்டுறாங்க, ராமர் போய் அழைச்சிட்டு வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் ராமர் மாதிரியே கத்துறான் ராவணன். ராமர் கத்தலை, ஆனால் அந்த மாதிரியே நமக்கு பிடிச்சவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்கும் கடைசி நேரத்தில். அவங்களுக்கு ஒன்றும் ஆகிருக்காது, அவங்க கத்துற மாதிரியே இருக்கும். அப்போ திரும்புவீங்க, அங்கே மார்க் கட 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 கடன்னு இறங்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? அது எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம், இப்போ கூட நடக்கலாம். ஏன் வாணி பறிச்சுன்னு இருக்கும்போதே கூட நடக்கலாம். வாணி படிச்சுன்னு அப்படியே ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க எல்லாரும் கிடையாது. உண்மையிலே வாணி படிக்கும்போது ஆத்ம உணர்வில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். பாபாவுடைய வாணி தான் படிக்கிறோம், குஷியாக தான் படிக்கிறோம், இருந்தாலும் ஆத்ம உணர்வில் இருக்கிறது கஷ்டம். அப்போ அந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு கொழுந்து விட்டு எரியணுன்ற அந்த கவனம் மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த ஆத்மாவுடைய கணவன் தான் இவருன்ற கவனம் இருந்தா, உங்க வீட்டில் பிறக்கிற அந்த 2 குழந்தைங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்குது இல்ல? ஏன் அவங்க உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? கோயிலில் உங்களை எல்லாரும் என்னன்னு கூப்பிடுறாங்க? பக்தர்களா? அவங்களும் அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை கூட சொத்து கொடுக்கலன்னா வேற மாதிரி கூப்பிட ஆரம்பிக்கும், ஆனா அந்த குழந்தை எப்பயுமே உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுது. அப்ப அவ்வளவு விசுவாசமான குழந்தைங்களை நாம மறக்கலாமா? ஆனா மறக்கிறோம்.
அந்த அர்த்தத்துல தான் பாபா கேட்கிறார். உங்க குழந்தைங்க நீங்க நினைக்கிற அளவு கூட நீங்க அவங்கள நினைக்கல, பக்தர்கள் நினைக்கல. காரணம், கொழுந்து விட்டு நீங்க எரியல. அப்ப உங்களுக்கு, நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும் சேவை செய்யும் பொழுது. நிறைய பேருக்கு ஞானம் கொடுப்பீங்க, கேட்பாங்க, நல்லா இருக்குதுன்னுவாங்க, சில சமயம் வந்து கூட உட்காருவாங்க. அடுத்த நாள் ஆப்பா வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். என்ன மாதிரி ஞானம் பாபா, உன்னுடைய ஞானத்தை அவங்க கேட்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க பாபா, பாபாட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. பாபா அதே அதே வாய்ஸ் எடுத்தாந்து இப்படி நிறுத்துறாரு. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கண்ணாடியை இப்படி திருப்பி காட்டுறாரு. சரி குழந்தை, அவங்க உன்னுடைய பக்தர் பிரஜைகள், அவங்க நேரம் இல்லைன்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றிய, அவங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லைன்னு தானே உட்காந்துன்னு இருக்கிற. அதனால தானே அவங்களுக்கு சக்தி கொடுக்கல. இல்ல 24 மணி நேரம் அவங்க கதறிட்டு இருக்கிறாங்க, நீ சக்தி கொடுக்கலையே. அப்ப இதை யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு பாபா கேட்கிறாரு, அவிக்தவான்ல கேட்கிறாரு. அப்ப அந்த ஆங்கிள், அப்ப பாத்தீங்கன்னா லௌகீகத்தோட உதாரணம் வைக்க வைக்க, பாபா போன தடவை மாடு அசை போடுறத பத்தி சொன்னாரு சனிக்காம, செம பாயிண்ட்ல. பாபா பாக்குறாரு, மனிதர்களோட கம்பேர் பண்ணா கூட குழந்தைக்கு ஏந்திரிக்க மாட்டேங்குது, மாடோட கம்பேர் பண்றாரு. எப்படி பண்றாரு இல்ல. மாடு அசை போடலன்னா வியாதிய, நீங்களும் ஞானத்தை அசை போடலன்னா வியாதி தான். அது உண்மையா? ஞானத்தை அசை போடாம இருந்தா உங்களுக்கு வியாதி வந்த மாதிரி அனுபவம் ஆகுதா? மனசு பாரமா இருக்குது, டக்குன்னு நமக்கு வியாதின்றதே மனசு பாரமானாலே வியாதி தான். லேசா பறந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் நாம இங்க பிராமண வாழ்க்கை வாழறோம்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு சூப்பரா சொன்னார் பாத்தீங்களா, குழந்தை பிறந்துச்சு செத்துச்சு அதுக்கு பேர் வாழ்க்கையா? பிறந்தோடனே செத்தா அதுக்கு பேர் வாழ்க்கையா? இப்ப பிராமண வாழ்க்கையில ஒரு வினாடியாவது நீங்க அந்த மாதிரி பறப்பீங்களா? எல்லாத்தையும் மறந்து எப்ப பறப்பீங்க? யோகா பண்ணும்போது பறந்துட்டு இருப்பீங்க. இல்ல, ஃபுல் உடல் உணர்வையும் மறந்து வெறும் ஆத்ம உணர்வு மட்டும்தான், எதிர இருக்கிறவங்க யாருமே தெரியல, அந்த மாதிரி நிலை பாபா யோகா பண்ணும்போது வருதா? கடைசி செகண்ட்லயும் வரும், கடைசி ஸ்டேஜ்லயும் அது வரும். கார்மாதித்த நிலை ஒரு செகண்ட் வரும். அப்ப பாபா சொல்றாரு, அந்த ஒரு செகண்ட் நீங்க அனுபவம் பண்ணீங்கன்னா உண்மையில அதான் பிராமண வாழ்க்கையோட அதீந்திரிய சுகமே. அந்த ஒரு செகண்ட் அனுபவம் பண்ண உடனே ஆத்மா உடம்பு விட்டு பிரிஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம்னா, பிராமண வாழ்க்கை பிறந்த உடனே செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பேர் நீங்க பிராமண வாழ்க்கை வாழவே இல்லைன்றாரு. சொர்க்கத்துல சுகம் நிறைஞ்சுதான் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் அன்பாதான் பழகுவாங்க, யாருமே துக்கத்தை கொடுக்க மாட்டாங்க, அங்க சுகமா இருக்கிறது அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்க சுகமா இருந்து காட்டணும், அதுதான் பெரிய விஷயம். அப்ப அதீந்திரிய சுகத்தை நீங்க இப்பவே அனுபவம் பண்ணணும். அந்த பிராமண வாழ்க்கையை ஒரு வினாடி வாழக்கூடாது, கொஞ்ச நாளாவது அது இருக்கணும், சில வருடங்களாவது இருக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கையை நீங்க வாழறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா சில வருடங்களாகவே நீங்க கர்மாதித்த நிலையிலே இருக்கணும், அந்த சுகம் ஆனந்த நிலையிலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாரம் கண்டினியூஸா இருந்திருக்கீங்களா எந்த விதமான துக்கமும் அனுபவம் ஆகாம? சரி, ஒரு நாளாவது இருந்திருக்கிறீங்களா? மதுபன் போனப்ப நீங்க ஒரே நாள்ல போயிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால இருந்திருப்பீங்க. சரி, அப்ப நான் உங்களை சொல்லி இருக்கிறேன் வாணி கிளாஸ்ல, கேட்டிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறோம், ஒரு மாத்தாச்சு ஒரே நாள்ல பிரதருக்கு டிம்கி கொடுத்து போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. சரி, சூப்பர் இல்லையா? அப்ப அல்லது சுங்கார் சத்திரம் போகும்பொழுது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த மாதிரி போகும்போதெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா அங்க போகும்போதெல்லாம் அந்த நேரம் தான் ஒரு பயங்கரமான ஃபோன் கால் வரும், அதுக்குன்னே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு அதெல்லாம் வேற இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மாயா பயங்கரமா பண்ணுது. அப்ப என்ன ஆனாலும் பாபா பார்த்துக்குவாரு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு டைம் விட்டு பாபா உண்மையிலே பார்த்துக்கிட்டு அப்படி அனுபவம் ஆயிருக்கா? என்ன இருக்கு அப்படி? அது ரைட்டு மாதாஜி, நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பயங்கரமான டெஸ்ட் பேப்பர் உங்க வாழ்க்கையில வருது, அந்த டைம் நான் ஏன் இதை பத்தி காலை பண்ண, கண்டிப்பா பாபா பார்த்துக்குவாருன்னு சுத்தமா விட்டுட்டு, பாபாட்ட விட்டுட்டு கொஞ்சம் கூட இல்லாம லேசாவே இருந்தா அது ஃபுல்லத்தையும் விட்டுட்டு அப்படியே ஞானம் யோகா அப்படியே ஜாலியா இருந்துட்டு அவர் கரெக்டா சால்வ் பண்ணி இருக்கிறாரு அப்படியே.
ம். அப்ப நான் அப்படியே அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு வந்து பேசாம இருந்துட்டேன். சிந்திக்க மாட்டேன். சிந்திக்க அப்படி மாட்டேன். இந்த ஒரு ரீசெண்டா அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் அது தானாவே சரி பண்ணிட்டாரு. சால்வ் ஆ, ஆயிடும். விட்டுட்டோம்னா சால்வ் ஆயிடும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ நடந்துச்சு. மதுபனில் ஒரு பிரதர் ராஜ்ன்ட்டு சங்கராபுரத்தை சார்ந்தவர் வந்தார். பல வருஷமாக கேஸ் நடக்குது. அந்த கேஸு தோத்தாருன்னா அவர் நடுத்தெருவுக்கு வரணும். அந்த மாதிரி கேஸு, அதாவது சொத்து ஃபுல்லாக காலி ஆகிடும். அந்த மாதிரி கேஸு. அந்த மாதிரி கேஸ் மதுபனுக்கு அவர் வந்தால் அடுத்த நாளே ஃபோன் வருது, கோர்ட்லேருந்து வந்துருக்குது, நீங்கள் நாளைக்கே கோர்ட்டுக்கு வரணுன்ட்டு. எப்படி போக முடியும் மதுபன்லேருந்து உடனே? முடியாது இல்லையா? அதனால் நான் நினச்சாலும் இப்போ போக முடியாது பாப்பா, எனக்கு வேறு வழியே இல்லை, நீ தான் பண்ணுன்ட்டு. அங்கே இருக்கும்போது எல்லாம் அப்படியே பிராமண பரிவாரத்தோடு சேர்ந்து யோகா தியானம் கிளாஸு இப்படியே போய் ஃபுல்லத்தையும் விட்டார் அவர். ஏன்னா என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போ அவரே நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவர் போனால் தான் ஏதோ கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது. அவர் இல்லைன்ற பாயிண்ட்டு அவருக்கு பயங்கரமான நெகட்டிவ் பாயிண்ட் தான். டக்குன்னு கேஸ் அவருக்கு எதிராக போயிடும். அப்போ மதுபனுக்கு வந்து அடுத்த நாள் வருது. மதுபனை விட்டு அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஃபோன் வருது. 10 வருஷமாக இழுத்துட்டு இருந்த கேஸு முழுக்க முழுக்க அவருக்கு சாதகமாகிடுச்சான். ஆனால் இவர் ஒன்றுமே பண்ணல. ஒன்றுமே பண்ணாதனால தான் அது ஆச்சு. அதான் பெரிய விஷயம் இல்லையா? விட்டா மட்டும்தான் ஆகுது. ஆனால் நம்ம எப்போ விடுறோம் தெரியுமா? நம்மளால ஒன்றுமே முடியலன்னு தான் விடுறோம். அதான் பிரச்சனை இல்லையா? எல்லா விஷயத்தையுமே விட்டுருங்கன்னு அவர் சொல்கிறார். நம்ம விடுறது கிடையாது. சின்ன இந்த விஷயத்துக்கு போய் பாபாட்ட விடணுமா, நானே பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறோம். அப்போ பாபா சொல்கிறார், ஓரமாக இருந்துட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா பாபா நமக்கு ஒரே வேலை தான் கொடுத்துருக்காரு சங்கமயுகத்தில். என்ன வேலை? குஷியில் டான்ஸ் ஆடிட்டு இருங்க, நடராஜன் ஆகுங்க, அதுதான் உங்கள் வேலை. ஆனால் நாம் துக்கத்தில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். காரணம் அந்த ஜுவாலமுகி அது உண்மையில நம்மளை நாராயணன் ஆக்குறதுக்கு அவர் பண்ணுறது ஆத்ம உணர்வு வர வைக்கிற வேலை தான். ஏன் ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறாருன்னா, இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு இன்டர்நெட்டில் போடுவாங்க. மரணத்துக்கு போயிட்டு வருவாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போய் நிறைய பேர் சுடுகாட்டில் போய் கூட ஏஞ்சி வராங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா உடம்பு விட்டு ஆத்மா நிஜமாலே வெளியில் வந்துடுது. ஆனால் ஏதோ நினைவு மறுபடியும் உள்ளே இட்டாந்து விட்டுருது. அது மாதிரி கோமாவில் அது மாதிரி போனவங்களாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஒரு வினாடி உடலை விட்டு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டாக வெளியே வந்தேன். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமை டிவியில் பார்த்து தான் ஐயோ பிரம்மகுமாரி சொல்கிறது உண்மைதான்ட்டு நான் திரும்பி வந்தேன். நான் ஃபஸ்ட்டு கேட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே ஆகலை. அதுக்கு முன்னாடி கூட நிறைய வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டுது. ஐயோ ஏதோ சக்தி வந்துச்சு, பிரம்மகுமாரி சென்டர் வந்து போயிடுச்சு போல இருக்கு. அந்த சக்தியே பாபா நம்மளை இங்கே வர வைக்கிறதுக்கு தான் பண்ணாருன்றது தெரியல. அப்போ நான் வரல நைனான்னு சொல்லிட்டு போய் டிவியை போடுறேன். டிவியில் அந்த பொண்ணு பேசுது, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அது அமெரிக்கா ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ்னு ப்ரோக்ராம். அதில் பேசும்போது பாயிண்ட் ஆஃப் லைட்டாக நான் வெளியே வந்தான். ஆஹா என்னுடைய சகோதர ஆத்மாக்கள்னே சொல்லுது அந்த பொண்ணு. ஆனா அது பரந்தாமத்தை சொல்லுது அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே குஷியானா, அப்பா எவ்வளோ சந்தோஷம், இப்படியே இருந்துடலாமா நினச்சேன். திடீர்னு என் உறவுக்காரங்க ஞாபகம் வந்தாங்க, மறுபடியும் உடம்புக்கு வந்துச்சு. நிறைய பேர் இதே தான் சொல்கிறாங்க. நான் பாயிண்ட் ஆஃப் லைட்டாக வெளியே வரோம், அந்த நேரம் வந்து இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குதான்னு அவங்க நினச்சாங்க. அப்படியே ஒரு வினாடியில் எங்கே நினச்சாலும் போயிடுறாங்களாம். உடம்பும் கிடையாது இல்லையா? ஒரு பாபா அப்படி தானே வராரு, ஒரு வினாடியில் வராரு. அப்போ அந்த உடலை விட்டு வெளியே போனால் அந்த ஒரு வினாடி கிடைக்கிற அந்த அதீந்திரிய சுகம்தான் அது. அதை உடல்ல இருந்துக்கிட்ட சதா காலமாக அனுபவிக்கிற ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ரகசியம், அந்த சுகத்தை அனுபவிக்க விடாமல் பண்ணுறது எது? எது மெயின்? ஒரே வார்த்தையில் சொன்னால் தேக உணர்வு. தேக உணர்வு. அப்போ அந்த தேக உணர்வு தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. ராவணன் முதல்ல உங்களை தேகன் நம்ப வச்சுட்டு தான் என்ட்ரி ஆகுறாரு துவாபர யுகத்தில். தேகன் நினைக்கும் போது தான் மாற்றம். அதுக்கு தான் அங்கேருந்து விடுவி வைக்கிறாரு. ஆனால் பாபா இன்னைக்கு வானியில் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் நீங்கள் அனுபவிக்கிற சுகத்தை விட அதிக சுகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாதுன்றது. அது வந்து அந்த தங்கத்தினால கிடைக்கிறதோ மற்ற அந்த குஷியில் ஒரு வினாடி போகிறதுனாலே கிடையாது. ஆத்ம உணர்வில் கிடைக்கிற சுகம். அவங்களுடைய ஆதாரம் வந்து அந்த பொருளையோ நபரையோ வச்சு இல்லை. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய நரகம் ஆயிடும் இல்லையா? பற்றற்ற அந்த ஃபுல் ஆத்ம உணர்வுக்கு தான் அந்த சுகம். அந்த சுகத்தை அனுபவிக்காம பண்றது தான் மாயாவுடைய வேலை. அப்போ அந்த சுகத்தை தான் வள்ளலார் கூட சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு அதீந்திரிய சுகம் அந்த அளவுக்கு கிளியரா சொல்ல மாட்டாரு. என்னமோ ஒன்று இருக்குது, அதை மறைக்கிறதாக இந்த 7 திரைகள் இருக்குதுன்னு ஒரு 7 திரைன்னு அவரு புரியாத மாதிரியே சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க நமக்கு சொல்லிட்டாரு, அந்த தேகம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அப்ப நம்ம வந்து நாராயணன் ஆகிறது. இப்ப ஹடயோகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுகம், குண்டலினி சக்தி இங்க எடுக்கணும், அதுல ஏதோ சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது பிரம்மச்சரியத்துல இருந்தாலே ஏதோ ஒன்று ஆக தான் செய்யும். அது ஒன்றும் நமக்கு லட்சியம் கிடையாது. அது நமக்கு ஃபர்ஸ்ட் நாளே வந்துடும் அந்த சுகம்லாம். அது நமக்கு லட்சியமே கிடையாது.
சதா ஆனந்தமா இருக்கிறது. அந்த குண்டலினி சக்தி தொட்டவங்க கூட எந்த நேரமும் அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் வந்துருவாங்க. ஆனா நம்ம எந்த நேரமும் அந்த சுகத்தை அனுபவம் செய்யணும் இப்பவே. ஏன்னா பிராமண வாழ்க்கையுடைய பிராப்தியே அதுதான் சொல்றார். சதா இறைவனுக்கு சமமான நிலைனா, இறைவன் சச்சிதானந்தம் இல்லையா, சச்சித் ஆனந்தம். இப்ப ஆனந்த சொரூப நிலையை நீங்க இப்பயே அனுபவம் செய்யணும். அவருக்கு எல்லாரும் குழந்தை தான், எத்தனை குழந்தை ஒரு வினாடி விடாம செத்துன்னு இருக்குது, ஒரு வினாடி விடாம துடிச்சிட்டு இருக்கு. அவர் துடிச்சிட்டு அருகிறாரு, ஏன்னா குழந்தைன்ற அன்பு இருக்குது. ஆனா பற்று கிடையாது இல்லையா. என் குழந்தை ஆத்மா தான், உடம்பு கிடையாதுன்னு தெளிவா இருக்கிறாரு. அந்த ஆத்மா சாகாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்ப நாம ஏன் துடிக்கிறோம், செத்துருமோன்னு துடிச்சிருக்கோம். அப்ப செத்துருமோன்னு துடிக்கிறீங்கனாலே நீங்க தேக உணர்வுல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. அது திரும்ப அதே உடம்புல வரணும்னு நினைச்சீங்கனாலே நீங்க தேக உணர்வுல இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பிரம்ம பாபா மம்மா சீரியஸா இருக்காருன்னு சொல்லும்போது அவர் ஒரு வினாடியாச்சும் மம்மா போகக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு? கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டார். நினைச்சிருந்தா அவரு ஃபெயில் இல்லையா. இறந்துட்டான்னு சொல்லும்போது கூட என்ன துக்கத்துடைய செய்தி எனக்கு எடுத்து துக்கத்துல வர வைக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப மாயாவா தான் பாக்குறாரு எல்லாத்தையுமே இல்லையா. அப்ப எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தா நம்ம நாராயண் ஆயிடலாம், எப்பயுமே ஞாபகம் தான். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, இது யுத்த மைதானம், ஒரு வினாடியும் மாயா பல ரூபத்துல சண்டைக்கு வந்துன்னு இருக்கிறோம். அது பிராமண பரிவாரமா இருக்கட்டும், ஏன் நீங்க தனியா இருந்தா கூட எண்ணத்துல வருது இல்ல. இப்ப ஒரு வினாடியும் நீங்க காலி எல்லா கையிலும் ஆயுதங்கள் இருக்கு, ஞான ஆயுதங்கள் தான் எல்லாம். அந்த ஆயுதத்தை புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும். அந்த நேரத்துக்கு என்ன ஆயுதம் தேவையோ அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி ஒரு வினாடியில வந்துடணும். அப்ப மாதாஜி சொன்னாங்களா, ஒரு வினாடி நான் அனுபவம் பண்ணியிருக்கிறேன் அந்த அதீந்திரிய சுகத்தை. ஒரு வினாடி வருது பாபா நினைவு செஞ்சா, அந்த ஒரு வினாடி தான் உங்களுடைய சம்பூர்ண நிலை இல்லையா. அப்ப அந்த சம்பூர்ண நிலை பாபா முன்னாடி இருக்கும்போது வருது. முன்னாடி மாயா எதுவுமே இல்லை, சூக்ஷ்ம மாயா அப்பயும் தாக்கும், அது வேற விஷயம், மற்ற எந்த மாயாவும் கிடையாது. அப்ப அந்த நேரம் நீங்க அனுபவம் பண்ணிட்டீங்க. அப்ப உங்களுடைய லட்சியமே அந்த ஒரு வினாடி அனுபவமான அந்த அதீந்திரிய சுக நிலைய நாள் ஃபுல்லா தக்க வச்சுக்கிறது தான் உங்களுடைய லட்சியமே, வேற எதுவுமே கிடையாது. அப்ப அதுதான் உள்நோக்கு முகமே. அப்ப ஃபுல் ஆத்ம உணர்வுல இருந்துட்டு பாபா பார்க்கும்போது அந்த சுகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்ப அது கட் ஆகுது இல்ல, நீங்க ஒண்ணுமே பண்ணாமலே கட் ஆகுது தானே. அப்பயே சூக்ஷ்மமா அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த பாயிண்ட்டையும் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும், நான் ஆத்மான்ற உணர்வும் இருந்துகிட்டே இருக்கணும். 4 விஷயத்தை 4 கேள்வி மட்டும் நீங்க எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதீந்திரிய சுகம் உங்களுக்கு கட்டே ஆகாது. ஒண்ணு பாபா நினைவு, எப்பயுமே பாபாவை நான் நினைச்சிட்டே இருக்கிறேன்னா, பாபாவுடைய தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா. பாபாவுடைய தொழில் என்ன, சக்திகள் இல்லையா, சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கறது தான் ஒரு வேலை. நீங்களும் அதே தான், வள்ளலுடைய குழந்தை, நீங்களும் வள்ளல் தான், சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஞானம் கொடுக்கறதெல்லாம் கணக்கே கிடையாது, ஏன்னா ஞானம் கொடுக்கும்போதே நிறைய பேருக்கு டெஸ்ட் பேப்பர்லாம் வரும், அறிமுகம் கொடுக்கும்போதே டெஸ்ட் பேப்பர்லாம் வரும், அவங்க கேட்குற கேள்வி அப்படி இருக்கும் இல்லையா. அதனால அதெல்லாம் மெயினே கிடையாது. இங்க பாபா சேவைன்னு சொல்றதே சக்தியை கொடுக்கறதான், தூய்மை ஆக்குறதான், வாயுமண்டல தூய்மை ஆக்குறது, அது கொடுத்துட்டு இருக்கிறேன்னா. அடுத்தது ஏதாவது ஒரு ஞான பாயிண்ட் இப்ப மைண்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கேன்னா, நிறையெல்லாம் தேவை, ஒரே ஒரு பாயிண்ட். நீங்க சும்மா ஒரு பாயிண்ட்டை பிடிங்க, அந்த பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாயிண்ட்டை நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்குவீங்க இல்லையா. எப்பவுமே செருப்பு போட்டு நடந்து போற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு வினாடி கூட உங்களால் செருப்பு இல்லாம இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும், சதா அந்த ஞான பாயிண்ட்ன்ற செருப்பு மேலேயே நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க, அந்த சிம்மாசனத்திலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது இல்லாம உங்களால இருக்க முடியாது. ஸோ ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டே இருங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 நிமிஷமாச்சும் ஒரே பாயிண்ட்ல இருங்க. ஏதோ ஒண்ணு அது சமானம்ட்டு சொல்றோம், அது இல்லாம ஞான பாயிண்டே பிடிச்ச பாயிண்ட் இல்லையா. இது மாதிரி யுத்த மைதானத்துல இருக்கிறான் அந்த மாதிரி. இது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 விஷயத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், பாபா நினைவையும் விட முக்கியமான விஷயம், பாபா கிட்ட மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, இதுதான் பெரிய விஷயம். பாபா கிட்ட பேசுறது பெரிய விஷயம் இல்ல, பாபா கிட்ட மட்டும் பேசுறதுதான் பெரிய விஷயம். யார் கூட இருந்தாலும் பாபா கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, மைண்டுக்குள்ள அது பேசிட்டு இருக்கணும். 2 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா மூணாவதா ஒருத்தர் பாபா சாரி அந்த எதிர இருக்கிறவங்க தான் மூணாவது, 2வதே பாபா தான் இல்லையா. இப்படி பாபா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அப்ப டெஸ்ட் பேப்பர் வர்ற வாய்ப்பே கிடையாது. டைரக்டா அவங்க கிட்ட பேசினாதான் அவங்க பேசுறது உங்களை தாக்கும். பாபா கிட்ட பேசி பாபா கிட்ட பேசி, பாபா நான் இப்ப என்ன பாபா பேசுறது, இப்ப நான் அந்த ஆத்மாவை குஷிப்படுத்துறேன்னா, அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்குறேன்னா, இப்ப நான் என்ன சக்தி கொடுக்கணும் பாபா. அப்புறம் பாபா சொல்றாரு, என்கிட்ட இன்னொன்னு சூப்பரா கேட்டிருந்தார் பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வானிலை, குழந்தை இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றியே, உண்மையிலே நீ என்னத்தை தான் பண்ண, நீ எதுவுமே பண்ணல அது தெரியுமா உனக்கு,
உடம்பு மட்டும்தான் ஒண்ணு, இது பண்றதெல்லாம் நானுன்றாரு. உண்மைதானே அது? ஆனா நம்ம எப்ப தோக்குறோம்? இந்த உடம்புல பண்றதுனால நாம பண்றோம்னு நினைச்சுக்கிறோம். ஒரு கோர்ஸ் கொடுக்க போறோம் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறோம்னா பாபாவை கூப்பிடுறோம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் பண்றோம். பாபா நீ தான் பாபா பண்ண போற, நான் எதுவுமே பண்ண போல பாபா, நீ தான் பாபா பண்ணணும், நான் கருவின்றோம். உடனே வந்து மாதாஜி நீங்க சூப்பரா பண்ணீங்க மாதாஜின்னு அப்படியே குஷி வருது. அப்ப என்ன அர்த்தம்? பாபா பண்ணல, நான் பண்ணலன்னு உள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் குஷி வருது. இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க, என்ன பண்றீங்க, நல்லாவே பண்ணல, உங்களுக்கு என்ன பண்ண தெரியுது, எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க தெரியுமா நீங்க ஒண்ணு. அப்படியே உசுன்னு கோபம் வருது. பாபா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றோம். பாபா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணேன் பாருங்க பாபா, திட்டுறாங்க. பாபா சிரிக்கிறாரு. ஓ நீ பண்ணியா குழந்தை? அப்ப அந்த டெஸ்ட் பேப்பர் எதுக்கு வருதுன்னா, பாபா கண்ணாடி காட்டுறாரு, டெஸ்ட் பேப்பர் வச்சு காட்டுறாரு. இதுதான் ராமர் தன்னுடைய மனைவியை வந்து ராவணன் கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் நெருப்புல நடக்க விடுறாருன்னு அப்படியே பார்க்கும்போது என்ன சந்தேக புத்தி உள்ள ஆணுன்னு தோணும். அது நமக்கு இங்க பாபா பண்றாரு. ராவணன் கிட்ட இருந்து வந்துட்ட, ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதியா இருக்கிறவன் தானே என்கிட்ட வந்திருக்கிறா, நட பாப்போம் நெருப்புல. அதான் டெஸ்ட் பேப்பர் இல்லையா? அந்த நேரம் ஐயோ ஐயோ நலர்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல இல்ல குழந்தை. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, ரெண்டுத்துலயும் ஆடவும் கூடாது வாடவும் கூடாது. அது உங்க காதுலே உழாம எப்ப இருக்கும்? பாபா கிட்ட மட்டும் பேசிட்டு இருந்தா இருக்கும். நீங்க பட்டுக்க பாபாவை கட் பண்ணிட்டு அவங்க சொல்றது கேட்கும் போது அது வலிக்கும் அல்லது குஷியை கொடுக்கும். ஸோ உங்களை திட்டுறதை விட அந்த புகழ்ச்சி தான் மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர் இல்லையா? திட்டுனா கூட உடனடியாக எப்படியோ பாபா நினைவை கஷ்டப்பட்டு வர வச்சுடுவீங்க. ஆனா புகழ்ந்துட்டா பாபா நினைவே வராது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுதான். அப்ப இன்னொன்னு பாபா சொல்றாரு, நீங்க பாபாவை தவிர யாரையும் மகிமை பாடக்கூடாதுன்றதும் அதுக்காக தான். மகிமை பாடுற, அதாவது நல்ல குணத்தை சொல்லணும், அது கொஞ்சம் ஒரு ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல குணத்தை மட்டும் வர்ணனை செய்யுங்க அதையும் சொல்றாரு. அதே நேரத்துல அவங்கள வந்து பாபாவை மறக்கிற அளவுக்கு நீங்க புகழ்ந்துடக்கூடாது. அதுவுமே ஒரு இதாயிடும். ஸோ பாபா உங்க மூலமா சூப்பரா பண்ணார், அப்ப அது கரெக்டா வந்துடும் இல்லையா? நீங்க சூப்பரா பண்ணீங்கன்னா நீங்க பண்றதே பாவம் ஆயிடும் சொல்றது. அப்படி அந்த ஜுவாலாமுகி சொரூபம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறேன், பாபா கிட்ட கனெக்ஷன் இருக்கிறேன், இந்த 4 கேள்வி நீங்க கேட்டுட்டு இருந்தாலே ஆத்ம உணர்வு சதா இருந்துகிட்டே இருக்கும், பாபா கிட்டையும் கனெக்ஷன் இருக்கும். பாபா சொல்றாரு, எது நடந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்க, ஒரே ஒரு காரணம் தான் எது நடந்தாலும். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, கனெக்ஷனை மட்டும் சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்ற ஏன் நடந்துச்சு எது நடந்துச்சு அதெல்லாம் கிடையாது. பாபா கிட்ட கனெக்ஷன் சரியா இருக்குதா, அந்த அதீந்திரிய சுகத்துக்கு உங்களால போக முடியுதா, இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. ஸோ அதுதான் கடைசி நேரத்துல பாபா கொடுக்குற செய்தி உங்களுக்கு வர்றது கேட்ச் ஆகிறதுக்கே அதுதான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஜுவால சொரூபம் ஆகணும். ஏன்னா இன்னொன்னு நீங்க இது அனுபவம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. மாயா கிட்ட பயங்கரமா உத வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், 5 விகாரத்துல ஏதோ ஒண்ணுத்துல பாபா கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு, அது நாடகப்படி உண்டுதான். ஆனா பாபா உடனடியா ஒரு தண்டனை கொடுப்பாரு தெரியுமா? பச்சாதாப பாட வைப்பாரு. அது எப்படி பாட வைப்பாரு? அது ஒண்ணு, அது நாமளே ஃபீல் பண்ணுவோம். இன்னொன்னும் பண்ணுவாரு, என்ன தெரியுமா பண்ணுவாரு? இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய சேவை பண்ணிருப்பீங்களா, பாபாவுடைய சேவை, அந்த சேவைக்கான பலன் அப்ப கொடுப்பாரு. அப்ப நாம கதறுவோம், என்னை இப்படி உயர்த்திட்டிய பாபா, ஆனா நான் இந்த அளவு கேவலமான வேலையை பண்ணிட்டேனே அப்படின்னு துடிப்பீங்க. அந்த நேரம் தான் நீங்க ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி அனுபவம் பண்ணிருக்கிறீங்களா? எப்பவோ செஞ்ச சேவைக்கு அப்பதான் வந்து தொடர்ந்து பாராட்டிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஆனா அந்த நேரம் தான் நீங்க மாயா கிட்ட பயங்கரமா உத வாங்கி இருப்பீங்க, பாபா பேரே கெடுக்கிற அளவுக்கு. ஆனா அந்த டைம் இப்படி இது பண்ணுவாரு. இது அனுபவம் பண்ணிருக்கிறீங்களா? இல்ல. இது புரிய வைக்கிறது எப்படின்னா, இந்த அதாவது நீங்க ஒரு உதாரணமா நான் சொல்றேன், அது புரிய வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு குடும்பமும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. ஆனா ஏதோ ஒரு வினாடியில கோபத்தினால அந்த ஃப்ரெண்டு நீங்க கொலை பண்ணிட்டீங்க. கொலை பண்ணி எப்பயோ மறைச்சிட்டீங்க. ஆனா அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தை எல்லாம் வந்து இவரு தான் எங்க குடும்பத்தையே வாழ வச்சவர்னு வந்து புகழ்ந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு துடிக்கும்ல. அந்த மாதிரி
நம்மளுடைய உண்மையான கணவனுக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டேனே, அவருடைய பேரை நான் அசிங்கப்படுத்திட்டேன், ஆனா அவரு என்னை எந்த அளவுக்கு மகிமைப்படுற, அப்ப அவர் எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல புகழ்ச்சி அனுப்புறாருன்னா, குழந்தை நீ விழுந்துட்ட, வாடாத, நீ எவ்வளவு தெரியுமா பண்ணியிருக்கிறேன்னு ஞாபகப்படுத்துறாரு அந்த டைம். அதுதான் அதோடைய அர்த்தம். அது மாதிரி அனுபவமே ஆகலையா நீங்க உங்களுக்கு? எனக்கு ஒவ்வொரு தடவையும் அது அனுபவம் ஆகுது. சரி, ரைட்டு, சரி, பரவாயில்ல. அப்போ அந்த அளவுக்கு நீங்க தப்பு பண்ணலன்னு அர்த்தம். சரி, சூப்பர். பாபாவை மட்டும் பார்க்கணும், மனிதர்களை பார்க்காதீங்க. மனசு சொல்றதை கேட்க. பாபா 3 பிரியமானவர்கள் தலைப்பு சொன்னாரு, சூப்பரா. ஞாயிற்றுக்கிழமை செம்ம இல்ல? என்ன சொன்னாரு? மனதிற்கு பிரியமானவர்கள், பரிவாரத்துக்கு பிரியமானவர்கள், பாபாவுக்கு பிரியமானவர்கள். என்ன விதி? பாபாவுக்கு சரி, மற்றவங்களுக்கு பிரியமானவர்கள் ஆகிறதுக்கு என்ன விதி சொன்னாரு? மரியாதை கொடுக்கறத மட்டும் நிறுத்தாதீங்க. அவங்க உங்களை என்ன வேணாலும் திட்டட்டும், மரியாதையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் அனுப்பிச்சிடுவாங்க. பாபா கிட்ட பிரியமானவரா இருக்கிறதுக்கு என்ன விதி? அதாவது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனா அது வேற ஒரு லைன்ல சொன்னார், வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி. பிரபுவுக்கு உண்மையானவரா இருக்கணும். உண்மையான மனசுல தான் பாபா பாபா சொல்றாரு. குழந்தை என்ன அர்த்தம்? அதான் பாபா சொல்றாரு, குழந்தை என்ன தப்பு பண்ணுதுன்னு அவரு பார்க்கலையாம். அந்த தப்பை குழந்தை சொல்லும் போது அவ்வளவு குஷி ஆயிடுறாராம் அவரு. என் குழந்தைங்க என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு சொல்லாம இருக்கு, இந்த குழந்தை சின்ன தப்பு பண்ணிட்டு கூட இப்ப பாபாவோடைய மனசை கொலை கல்றதுக்கு அது பயங்கரமான விஷயம். அவருக்கு உண்மை, நீங்க என்ன மாயால மாட்டினாலும் உடனடியா அவர்கிட்ட சொல்றீங்க, பாபா நான் இனிமேட்டு அந்த குப்பையை தொடவே மாட்டேன் பாபா மனசுல கூட அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படி பிடிச்சிருதான். ஏன்னா அவர்கிட்ட நீங்க மறைக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா உண்மையில அர்த்தம்? அந்த தப்பு நீங்க மறுபடியும் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் தான் சொல்றது இல்லை அவர்கிட்ட. சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பண்ண மாட்டேன்னு, அப்ப அவரு குஷி ஆயிரு. ஸோ அந்த விதி பெரிய பிரைஸ் உங்ககிட்ட வாங்குறது தான். அதுக்கு என்ன விதி? மனதுக்கு பிரியமானவர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய விதி அது. அதான் உங்களுக்கு நீங்க திருப்தியா இருக்கிறதுக்கு என்ன சர்டிபிகேட், அதுதான் அதோடைய அர்த்தம். உங்களுக்கு பிரியமானவர்னாலே உங்களுக்கு நீங்களே திருப்தியா இருக்கிறதுக்கு என்ன விதி அப்படிதான். அப்ப மாயா எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வாணி ஆனா மறக்க வைக்குது பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப மாயா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாங்க. ஏன்னா தலைப்பே அதுதான். கண்டிப்பா அந்த விதியை நம்ம மறக்க கூடாது, ஆனா மறக்க வைக்கிறோம். அப்ப மாயா எவ்வளவு ஸ்ட்ராங்கு. அப்ப நம்ம பாபாவை 24 மணி நேரம் நினைக்க முடியும், எவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையா? அப்ப மாயா, ஏன்னா அந்த விதி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க டக்கு டக்குன்னு வெளில வந்துடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும், அதுக்கு தான் அடிக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மனதுக்கு பிரியமானவரா இருக்கணும்னா மனசு சொல்ற எதையும் கேட்காதீங்க. சூப்பரானது இல்லையா? மனசுக்கு பிரியமானவர்னா அப்ப மனசுக்கு சொல்றதை கேட்டுட்டீங்கன்னா மனசுக்கே பிடிக்காதவர் ஆயிடுவீங்களாம். அவ்வளவுதானே நீ நினைச்சிடுமா மனசு? எவ்வளவு பெரிய விஷயம், அது உண்மை தானே இல்லையா? இப்ப நம்ம பாபா குழந்தை அப்படியே சூப்பரா இருக்கும்போது வீட்டுல கோபப்பட்டீங்கன்னா இவ்வளவுதானா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்மள, இவ்வளவுதானே உங்க ஞானம் அப்படின்ட்டு. அப்ப பாபாவுக்கும் கெட்ட பேரு, மனசுக்கே பிடிக்காதான் அது. நமக்கே அப்படித்தானே, பாபா ஸ்ரீமத்தை மீறி மனசு சொல்றபடி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே நம்மள பிடிக்காதான், ஒரு வெறுப்பா இருக்கும். பாபா சொல்லும் போது பாபா முகத்தை போட்டோல பார்க்க கூட ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? மனசு சொல்றதை கேட்காதீங்க. ஒரு அடியிலையும் பாபா என்ன சொன்னாருன்றத மட்டும் அதன்படியே நீங்க நடந்து போங்க. ஸோ இது எல்லாமே ஜுவாலாமுகியா இருக்கிறதுக்கு தான். ஏன்னா இதெல்லாம் நீங்க கரெக்டா இருந்தா தான் ஜுவாலாமுகியாவே உங்களால கோந்து விட்டே எரிய முடியும். இந்த சின்ன சின்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டேனால அங்க அணைஞ்சிடும். அப்ப அந்த கனெக்ஷன். அப்ப இன்னொன்னு உங்க பொறுப்பை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, அத்தனை பேரும் நீங்க ஒரு நாள் ஒரு தவறு பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க ஃபுல்லா அந்த தவறை பண்ணுவாங்கன்ற இல்லையா? ஏன்னா ஆதாரமே ஆடுதே, தண்டு பகுதியே ஆடுனா கிளைகள் ஆடதானே செய்யும். ஸோ எனக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குது. இப்போ ஒரு தாய் 2 குழந்தை இருக்குதுன்றதுக்காகவே தன்னுடைய ஆசைகள்லாம் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. நமக்கு எவ்வளோ குழந்தை இருக்குது, அதுவும் அந்த குழந்தையில மகிமை பண்ற குழந்தை வேற, 2500 வருஷத்துக்கு பூஜை பண்ற குழந்தை. அப்ப அதுக்கு நாம விசுவாசமா இருக்கணும். நேற்று சொன்னதில்ல விசுவாசம், மற்றவங்களுடைய குறைகளை பார்க்காம விசேஷத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பதான் விசுவாசம் உடையவர்களா இருப்பீங்க. ஏன்னா குறைய பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட சொல்லணும்னு தோணுவீங்க, அப்ப சொன்னீங்கனால அவங்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு தான் அர்த்தம்.
இல்லையா? அப்போ விசேஷத்தை பார்க்கணும். மெயினாக இவருக்கு மனசால கூட துரோகம் பண்ணக்கூடாது, உண்மையானவர்களாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ஜுவால ஸ்வரூபத்தில் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, துடிக்கிற ஆத்மாக்கள் அவங்களும் ஞானத்தை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்த சக்தி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதை கேட்கறதுக்கும் சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி எப்படியோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு வந்துருச்சு. அது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு மட்டும் இது கிடைக்காம போயிருந்தா எவ்வளோ பெரிய நஷ்டம் நினச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா ஒரு 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 இதில் எனக்கு வந்து பாபா எப்படிலாம் பிடிச்சா தெரியுமா? மாதாஜி தான் ஃபர்ஸ்ட் பாட அடிச்சாங்க எனக்கு. அதில் அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்படியே அப்பயே பதிஞ்சிச்சு, 5000 வருஷம் முன்னாடி சரவணா நீ இதே இடத்துல வந்த என்னது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ ஞானத்தெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைனே அதை தான் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அப்போ அப்புறம் மாதாஜி மூலமாக சொன்னாங்க, அப்புறம் ஒரு பிரதரு, அப்புறம் வீட்டில் டெஸ்ட் பேப்பரு, எல்லாம் பல விதத்தில் அடிச்சு எப்பா நான் விட்டுட்டு ஓடணும். ஆனால் பாபா பிடிச்சி இழுத்துட்டாரு. சே, இந்த குழந்தை தேராதுன்னு மட்டும் அவர் நினச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்போ அதே மாதிரி தானே நம்ம குழந்தைங்களும். ஆனால் நம்ம வெக்ஸ் ஆகிடுறோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்கள, ஆனால் அந்த குழந்தைலாம் நெருப்பில் தான் கை வைக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்படி தான் விகாரத்திலே தான் மூழ்கி கிடக்குது பக்த ஆத்மாக்கள். அவங்களுக்கு நிரந்தரமாக ஆனந்தத்தையும் அமைதியும் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? நாம் நிறைஞ்சிருக்கணும். சரி, நாம் நிறைஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு அல்ப காலத்துக்கு தான் கொடுக்க முடியும். வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்க முடியும். நிரந்தரமாக எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு துக்கமே இருக்காது. அவங்க தான் வரமாட்டாங்களே, பாபா கிட்டே வரமாட்டாங்களே. போயிட்டே இருக்கும். சரி, இதே கேள்வியை நான் வேற மாதிரி கேட்குறேன், கரெக்டாக சொல்றீங்க. எப்போ கிடைக்கும் அவங்களுக்கு நிரந்தர அமைதி, நிரந்தர சுகம்? அவங்க மாறலாம் மாட்டாங்க, பக்தர்கள் இல்லை அவங்க, இங்கெல்லாம் உட்காரவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி சமமாக மாற்றுவீங்க? பாபா குழந்தையாவே ஆக மாட்டாங்க அவங்க. நீங்க சம்பூர்ணமானா அவங்க என்ன ஆவாங்க? நீங்க சம்பூர்ணம் ஆயிட்டீங்கன்னா இங்கேயே இருக்க மாட்டீங்களே நீங்களே இல்லையா? முக்தி தான் உங்களுக்கு நிரந்தர விடுதலை எல்லாத்துக்கும் இல்லையா? அந்த முக்தி அவங்களுக்கு எப்போ கிடைக்கும்? முக்தி எப்போ கிடைக்கும்? இல்லை, உங்களை விட்டுருங்க, நாடகத்திலே அவங்களுக்கு எப்போ முக்தி கிடைக்கும்? கடைசியில தான், உலக அழிவுல தான் அவங்களுக்கு நன்மையே இருக்குது, அது அவங்களுக்கு தெரியல. இன்ஜெக்ஷன் போடும்போது குழந்தை அழதான் செய்யும், ஆனால் அந்த இன்ஜெக்ஷன்ல தான் குழந்தைக்கு நிம்மதியே. அது மாதிரி உண்மையிலே அவங்களுக்கான நிம்மதி உலக அழிவுல தான் இருக்குது. உண்மையிலே உலக அழிவு தான் அவங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியல. கடைசியில எல்லாரும் உங்களுக்கு எதுக்கு வந்து நிக்கிறாங்க? உடம்பு விட்டு ஆத்மா வெளியே வந்துடும், சூக்ஷ்ம உடலை சுத்திட்டு வந்து உங்க முன்னாடி நிற்கும். ஏன்? எனக்கு விடுதலை கொடு, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல, எனக்கு விட்டுரு, இந்த சூக்ஷ்ம உடலை விட்டு எனக்கு விடுதலை கொடுன்னு தான் துடிப்பாங்க, சாவுக்கு பிச்சை கேட்பாங்க. ஸோ முக்தியில தான் இருக்குது. உண்மையிலே உங்களுடைய குழந்தைக்கு அமைதி நீங்க கொடுக்கணும்னா உலகம் அழிஞ்சாதான் அது நடக்கும். ஸோ அந்த உலக அழிவு உங்களுடைய ஆதாரத்துல தான் இருக்குது. அப்ப நீங்க உங்களுடைய ஜுவால சொரூபம் எந்த அளவுக்கு ஜுவால சொரூபமா எப்ப, ஜுவால சொரூபம்னாலே நிரந்தரமா எரியுது தான். இப்ப நிரந்தரமாக யோக அக்னி எப்ப எரியுதோ அப்பதான் விநாசத்தையும் எரியும். இப்ப விட்டு எரியுறதுனால அங்கேயும் விட்டு சண்டை போடுறாங்க, உடனே அமைதியாயிடுறாங்க, சண்டை போடுறாங்க, அமைதியாயிடுறாங்க, அவங்களுக்குள்ள இதாயிடுறாங்க. அவங்களுக்கு அதுவே அந்த சண்டையில தான் அவங்களுடைய அமைதி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் இந்த ஜுவாலாமுகி சொரூபத்துல சொல்றாரு. ஸோ நீங்க புது உலகத்துக்கான ஸ்தாபனை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கே பழைய உலகத்தோடைய அழிவும் ஆரம்பம் ஆயிடுச்சு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1936 தானே சிவபாபா இவர் உடம்புல வர்றாரு, பிரம்ம பாபா உடம்புல. அதே டைம்ல தான் ஐன்ஸ்டீனுக்கு எண்ணம் வருது, உலகத்தை அழிக்கக்கூடிய அணுகுண்ட நம்மளால ஜெர்மனிலயோ ஏதோ ஒரு நாட்டுல அந்த ஒரு தாது பொருள் வேஸ்டா போகுதான், அதை வச்சு அணுகுண்டு தயாரிக்க முடியும்னு அவருக்கு எண்ணம் வருது. அப்ப பாபா ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாரு. 37 லெட்டர் எழுதுறாரு அப்ப இருந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு. ஸோ அப்ப பாருங்க, உலகத்தை ஸ்தாபனை பண்ற எண்ணமும் நமக்கு அதே நேரத்தில் உருவாக்கிட்டு அழிக்கிற எண்ணத்தையும் அங்க உருவாக்குறாரு. ஏன்னா இதுல தான் உண்மையிலே எல்லாருக்கும் விடுதலை இருக்குது. நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு, அது வேற விஷயம். ஏன்னா ஆட்சி நம்ம கைக்கு மாறுது இல்லையா? அப்ப உங்க குழந்தையுடைய உண்மையான அமைதியை உலகம் அழியறதுல தான் இருக்குது. அது தள்ளி போக இன்னும் கஷ்டம் தான். நாளுக்கு நாள் துடிக்கிறாங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அஞ்ஞானிகளே உலகம் அழியுதுன்னு சொன்னா அப்பா அது முதல்ல எப்ப ஆகும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அஞ்ஞானிகளே கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு வர்ற வியாதி பார்த்தீங்கன்னா உடம்பு விட்டு பிரிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க.
அந்த அளவுக்கு இன்னும் நாளுக்கு நாள் பயங்கரமா வரும். அணுகுண்டெல்லாம் போட்டா உடம்பு அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோலை உரிச்சிட்டு வெயில்ல போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்ன்றாங்க. அப்ப எப்படி துடிப்பாங்க. அப்ப அந்த அவங்கள துடிக்க வைக்க போறீங்களா? பாபா கேட்டிருக்காரு ஒரு அவ்யக்த வாணியில, லைனா நிப்பாங்க, அப்ப துடிக்க வைப்பீங்களா? ஒரு வினாடி பார்த்த உடனே ஆத்மா பிரிஞ்சு போயிடணும், அப்பதான் உங்களுக்கு அவங்க பலியாவாங்க. டாக்டர் முதல்ல டாக்டர் கிட்டே நம்ம வெளியில நின்று இருந்தா துடிப்போம்ல, அந்த மாதிரி துடிப்பாங்களாம். இப்போ ஒரு வினாடி பார்வையில் அவங்களுக்கு நிம்மதி வரணும். ஒரு வாரத்துல அப்ப பாருங்களா, அந்த மாதிரி விடக்கூடாது, ஒரு வினாடியில சரீரத்தை விடணும்ன்றாரு பாபா. அதுதான் அங்க அர்த்தம் இல்லையா. ஒரு வாரம் ஆகுதுன்னா நம்ம அந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆத்மா வந்து துடிச்சிட்டு இருக்குது, வெளியில போகணும், உடம்பு விட்டு போகணும்னு நினைக்கிற ஆத்மாவால போக முடியலன்னா, அப்ப அது துடிச்சா கூட அதுக்கு பற்று இருந்துகிட்டே இருக்குது இன்னமும் அந்த உடம்பு மேல. அதனால்தான் மம்மாவுக்கு வந்து பயங்கரமான உடல் பிரச்சனை அதெல்லாம் இருந்திருக்குது. சரீரத்தை விட்டு போயிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆச்சு? நான் போயிட்டே இருந்தேன், நீங்க எல்லாம் என்னை கூப்பிட்டீங்க, அது எனக்கு டச் ஆச்சு, ஆனா எனக்கு உடம்புக்கு வர விருப்பம் இல்லை, அதனால போயிட்டேன்றாங்க. அப்ப நான் இந்த கோமா ஸ்டேஜ்ல போயிட்டு திரும்ப வரவங்களாம் என்ன ஆகுதுன்னா, போறாங்க, உடம்பு பிடிக்கலன்னு தான் அவங்களும் போறாங்க, ஆனா கணவன் ஞாபகம் வந்துடுறாங்களாம். அப்ப அந்த கணவன் ஞாபகம் தான் எதிரியே இல்லையா, அதுல இருந்து இருக்க சொல்றாரு. அப்ப எல்லாரையும் நீங்க அப்படி ரிலீஸ் பண்ணா நீங்க முதல்ல ரிலீஸா இருக்கணும். நீங்க இப்பயே முக்தி அடைஞ்ச நிலையில இருக்கணும். எல்லாத்துல இருந்து விடுபட்ட நான் ஒளியாகவே இருக்கிறேன், சதா அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பாபா வந்து இதுலயே சொல்லியிருக்கிறாரு, சூப்பரான லைன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதுக்கான விதி, அதாவது அந்த அளவுக்கு சக்திசாலியா நீங்க ஆகணும், ஜுவாலா ஸ்வரூபம் ஆகணும் அப்படின்னா, சக்திசாலியா இருக்கணும் அப்படின்னா பாபாவுக்கு சமமா இருக்கணும். அப்ப ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்றது உண்மையிலே அதுதான் இந்த 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட். பாபா தவிர நான் யார்கிட்டையும் பேசலன்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு பிடிச்சவங்க கிட்டே மனசுல பேசிட்டு இருப்பீங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதுவும் பாபாவா தான் இருக்கணும். அப்ப பாபா தான் உலகன்னா தான் அது நடக்கும். அப்ப அவரை மட்டுமே நீங்க பார்க்கணும், அப்பதான் அந்த சக்தி கிடைக்கும், அந்த ஜுவாலை குழந்து விட்டு எரியும். ஆனா அந்த நிலை வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கணும். அந்த நிலையும் வரணும்னா என்ன பண்ணணும்னா, பாபா சொல்றாரு, வீடு திரும்பும் நேரம்னு பாபா டெய்லி சாக்காரவாணியிலே சொல்றாரு. அது உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கணும். நான் இப்ப மேல போகணும், எந்த நேரம் கூப்பிட்டாலும் போகணும், தனியா இல்லை, எல்லாரையும் நான் கூப்பிட்டுட்டு வேற போகணும், அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்றது சதா ஓடிட்டு இருந்துச்சுன்னா, ஆத்மா தானே போகுது, உடம்பு கூட போகல. அப்ப உடல் உணர்வு இருக்காது. இந்த உடல்ல உங்களுக்கு சுத்தமான பிடிக்காம இருக்கணும், வெறுப்பு வரணும், பிஞ்ச செருப்புன்னு சொல்றாரு இல்லையா, அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னா, இந்த உடம்பே வெறுப்பு வருதுன்னா, அப்ப பாக்குறவங்க எல்லாருமே ஆத்மானாலே என்ன அர்த்தம்னா, நீங்க மற்றவங்களை ஆத்மாவை பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பாபா சொல்றாரு, நான் இந்த உடல்ல இருந்து தனிப்பட்ட ஆத்மான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம்னு போன வாரம் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? நான் செத்துட்டேன், சும்மா இந்த பணத்துக்குள்ள வந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப மற்றவங்கள ஆத்மாவை பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதே தானே அர்த்தம், அவங்களும் செத்துட்டாங்க, அப்ப நீங்க பார்க்கும்போது அவங்கள சாகடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பவே நீங்க சாகடிச்சு வெறும் ஆத்மாவோடைய நன்மையை மட்டும் நான் அழிச்சிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு நீங்க பார்த்து அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருந்தாதான் மீதி 2 விஷயமும் நடக்கும். எது? எல்லாத்துல இருந்தும் விடுபடுறதும், ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை. எல்லாரும் எதுக்கு சாவடிச்சுட்டு ரெடியா இருக்கிறீங்க? விசில் அடிச்ச உடனே போறதுக்கு இல்லையா? பாபா எல்லாரையும் நான் சாவடிச்சிட்டேன், புத்தினால நான் சாவடிச்சிட்டேன், அழிச்சிட்டு போறேன். அப்ப அந்த நேரம் நீங்க ஃபுல் அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு ஆசையை விட முடியாது. ஆனா அந்த நிலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வினாடி அதுக்கு எல்லா ஆசையும் மறந்துடுவான். ஒரு வினாடி தான் மறக்கும், ஃபுல்லாலாம் மறக்க முடியாது. அந்த ஒரு வினாடியில டபுக்குன்னு தூக்கிட்டு போயிடுவீங்களாம். அந்த சக்தியை தான் வர வைக்கிறார். அதுக்கு தான் ஜுவாலாமுகி ஸ்வரூபமா ஆக சொல்றது. ஓம் சாந்தி. சொல்றதுக்காக வந்தவருக்கு கூட சொல்லணும்னு தோணல. அப்போ ஏதோ அனுபவம் பண்ணி குருநானக்கா தெரிஞ்சு உட்கார்ந்துட்டாரு. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு ஒரு அந்த ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு வினாடி அவங்களுக்கு தோணுமா, நம்மள நக்கல் பண்றவங்களாம் கடைசி நேரத்துல இவ்வளவு நாள் நக்கல் பண்ணேன், ஆனா இவன் இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கிறான்னா அப்பவே பயிற்சி பண்ணதுனால தானே நானும் இப்படி ஆகணும்னு ஒரு வினாடி நினைப்பானோ. உங்களுடைய வைரக்கம் அம்மாவை வந்து பயங்கரமா திட்டணும், அசிங்கப்படுத்தணும்ட்டு ஒருத்தன் வரான் அந்த தூய்மை பிரச்சனைக்கு. உள்ள வரும் பொழுதே மம்மா மம்மான்னு எல்லாத்தையும் மறந்துடுறான். ஏன்னா பாபா சொல்றாரு, எதிர இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் டைரக்டா வாயுமண்டலத்தில் இருக்கு. வாயுமண்டலமே மாற்றும் போது அதுக்குள்ள வரும்போது அவனுடைய மனநிலையே மாறிடுதுன்ற. அம்மா அம்மான்னு கேட்கறான்.
அப்போ நீங்க அதுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற அந்த வாயுமண்டலத்திலே இருக்கிறேன், நான் நடமாடும் கோயில், என் தொடர்புல வர்றவங்க அந்த கோயிலுக்குள்ள போற அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது உங்களுடைய லட்சியமா இருக்கும்போது எல்லைக்குட்பட்ட ஆசைகள் வரும்போது மயங்க மாட்டீங்க. அது ஞாபகம் இருந்தா, ஞாபகம் இல்லைன்னா மாட்டுருவீங்க. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம், வீட்டுல குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும், தொழிலை பார்க்கணும். பட் இது எல்லாமே பண்ணும் போதும் அந்த ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்துல வரைக்கும் ஒரு பயிற்சி. அது ஆக்சுவலா இன்னைக்கு நல்ல வேலை இன்னைக்கு படிச்சேன். ஏன்னா என்ன சொல்றாரு பாபா அப்படின்னா, அதீந்திரிய சுகத்திலையும் இருக்கணும், பாபா நினைவும் இருக்கணும், தேவையில்லாத ஏன்னா சரீர நிர்வாகத்துக்கும் வேலை பார்க்கணும். அப்ப வந்து இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கணும்னா எனக்கு இப்ப தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாத்தையும் பாபா நீ தான் பண்ற அப்படின்ட்டு அந்த ஒரு இதுலயே விட்டுட்டு போகிறது எனக்கு இப்ப தெரிஞ்சு பாபா டச் பண்ண பாயிண்ட். நீங்க சொல்லுங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, இல்ல பாபா இன்னைக்கு நான் படிச்சதுல என்ன சொல்றாருன்னா, பக்தர்களுக்கு உங்களுக்கு நினைக்க நேரம் இல்லை, இங்க கிளாஸுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி பாபா பாக்குறாராம் குழந்தைங்களை பார்த்து சிரிக்கிறாராம். ஏன்னா குழந்தைங்க எவ்வளவு பிஸியா இருக்கிறாங்கப்பா நாள் ஃபுல்லா அப்படின்றாராம் எல்லா வேலையிலும். அப்ப இவ்வளவு பிஸியா வச்சுக்கிறீங்க அப்படி நினைக்கிறீங்க இல்லையா. அதே மாதிரி பாபா சுவாமி குழந்தை எவ்வளவு பிஸியா இருக்குது பாரு, நான் சொன்ன வேலையை தவிர எல்லா வேலையும் பக்காவா பண்ணுது அப்படின்னு பாக்குறாராம். அதுக்கு பாபா சொல்றாரு, எல்லா வேலையும் செஞ்சு விடுபடுறது மட்டும்தான் உங்க லட்சியமேன்றது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு தடவை உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் பாபா சொல்றாரு, நீங்க சுப விருப்பம் வைக்கிறீங்க உலக மாற்றத்துக்கு, ஆனா அதை எது அந்த சக்தியை உலக மாற்றம் பண்ண விடாம தடுக்குதுன்னா எல்லைக்குட்பட்ட ஆசை வந்து தடுக்குது ராயல் ரூபத்துல. அந்த இது ரெண்டுத்துக்குமான போட்டி நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த எல்லைக்குட்பட்ட ஆசையில இருந்து நீங்க எப்ப தப்பிக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய ஆசை நிறைவேறிடும், சுப பாவனை நிறைவேறிடும். அப்ப என்னுடைய ஒரே லட்சியமே நான் இதுல இருந்து விடுபட்டுக்கிட்டே இருக்கேன்னா, அப்ப செய்யும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா இந்த 5 ஸ்வரூபத்தை வந்து சுத்திக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. ஆனா எப்படி சுத்துவேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான், ஆனா ஒரு பாயிண்ட்டையும் 5 நிமிஷம் ஒரே பாயிண்ட்லயே தான் இருப்பேன். இப்ப பாபா கிட்ட ஆத்மாவா இருந்து பரந்தாமத்துல அவர்கிட்ட இருந்து சக்தி எடுக்கும்போது இவ்வளவு பிரகாசமா இருக்கிறீங்க பாபா, அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இப்படி இருக்கிறேன் சக்தி எடுக்கிறேன் அப்படியெல்லாம் நான் பேசுறது இல்லை இப்ப. ஏன்னா பாபா கிட்ட பேசுறத விட்டுறக்கூடாது, அது மெயின் இல்லையா. பாபா எவ்வளவு பிரகாசமா ஜொலிச்சுட்டு உங்களை மாதிரியே நான் தூய்மை ஆயிட்டு இருக்கிறேன் பாபா, இப்ப பாருங்க நீங்க ஒண்ணு ஏதாவது டெஸ்ட் பேப்பர் அனுப்பிச்சு பாருங்களா, நான் மயங்க மாட்டேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாபா நீ பண்ற மாதிரி நானும் அதே வேலை பண்றேன் பாபா, சக்தி ஆகிறேன் உங்களுக்கு சமமா ஆக்கிடுங்க பாபா அப்படின்னு ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி அது ஒரே பாயிண்ட் ரொம்ப நேரம் பாத்திரம் வளர்க்குறீங்கன்னா அது ஃபுல்லா ஒரே பாயிண்ட்ல கூட இருங்க, மொத்தத்துல பாபா கனெக்ஷன் கட் ஆகல. அதுக்கு அடுத்தது ராஜாவாகிறீங்க, நாராயணன் ஆகுறீங்க. நான் தூய்மையான பார்வையில இருந்து பாபா அதுல கவனம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துதான் இருக்கும். இதுலதான் கவனம் தேவை இல்லையா. ஸோ இதுல தான் நம்ம கவனம் கொடுக்குறோம், அது பாட்டுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பாபா சொற்பொழிவாட்டுறதுக்கே சொன்னார் இல்ல 2 நாள் முன்னாடியே, நீ என் மேல கனெக்ஷன் வச்சு போய் நில்லு, வாய் திறக்குதா இல்லையான்னு பாருன்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நானுமே ஆக்சுவலா இப்ப பிரதர் கூட அங்க போகும்போதெல்லாம் பயந்துனே இருந்தேன். ஏன்னா போன தடவை இந்த மாத்தாஜி பார்த்தோம் பயங்கரமா இருந்தாங்க, இந்த மாத்தாஜி முன்னாடி எல்லாம் எங்க போய் பேசுறதுன்னு பயந்துதான் இருந்தேன் நிஜமாலே. அப்ப பாபா சொன்ன அந்த ஞான பாயிண்டே நச்சு இருக்கும்போதுதான் ஏதோ பாபா பண்றாரு இல்லையா. சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்துக்காக நம்ம கம்பல்ஷனா சில தொழில்கள் பண்ண வேண்டியதா, அதுல கூட நான் செலக்டிவா தான் பண்ணுவேன். எது கரெக்ட், இதுதான் பண்ணணும்னா இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து என்னைக்குமே மைண்ட்ல வச்சுருக்கேன். ஸோ அதை கூட தேர்ந்தெடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து சில நேரங்களை வந்து நம்ம தான் வந்து நிறைய பொறுப்புகளை ஏற்று நடக்கணும் அப்படின்னு வரும்போது அதே கூட பாபா கிட்ட விட்டு தான் பண்ணிட்டு. ஆமா பாபாட்ட, அதாவது பாபா நீ பண்றன்றது மட்டும் ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். பாபா நீ பண்ற, என் கையால பண்றது, நான் பண்ணல பாபா பண்ணல. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்திலும் வருது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வினாடியும் வந்து அதுதான் உங்களுடைய சேலஞ்சு. பாபா நான் அந்த அதீந்திரிய சுகம் ஒரு வினாடி இருக்கிறத மாயா இப்ப என்னை இதை பிடிச்சி அதை மறக்க வச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு பாபா பாருங்க பாபா மறக்க வச்சிருச்சுன்ட்டு ஒரு செகண்ட் அந்த வேலையை கூட விட்டுருங்க, உட்காந்துருங்க பாபாட்ட. ஏன்னா மெயின் வேலை இதுதான், அது சும்மா சைட் பிஸ்னஸ் தான். இப்போ ஒரு மெடிக்கல் வைக்கிறாங்கன்னா மெடிக்கல்ல கமிஷன் அதிகம், அவன் ரீசார்ஜ் வேலையும் போடுறாங்க செல்ஃபோன்லாம், அதுக்கு கமிஷன் ரொம்ப கம்மி. அவன் இந்த கஸ்டமர் கிட்ட ரொம்ப நேரம் பேச மாட்டார், ஏன்னா எது லாபம் அதிகமோ அதில் தானே கணக்கு கொடுக்குறாரு. நமக்கு இதுதான் பெரிய லாபம். ஸோ இதில் கவனம் அதிகமாக இருக்கணும், அதில் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது நீங்கள் செஞ்ச உணர்வு கூட இருக்கக்கூடாதுன்றது. ஆமா ஒப்படைச்சாதான் அவர் பண்ணுவார், ஒப்படைக்கலன்னா விட்டுருவார். சரி நம்ம வந்து
பெரிய போஜ் அது. போஜ்னா பாரமா நினைக்க கூடாது. அப்ப அந்த பாரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். இல்ல இல்ல பாபா இதை நீ எப்படி பண்ண போறன்னு நான் பாக்குறேன் பாபா, அப்படி அவரை வேலை வாங்க. பாபா சொல்றாரு இந்த வாய்ப்பே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு கிடைக்குது, என்ன வேலை வாங்குற வாய்ப்பு சொல்றாரு. கொடுக்க மாட்டோம். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களே நினைச்சுன்னு இருக்கிறோம், பாபாவை நினைக்கிறத விட அவங்களதான் அதிகமா நினைக்கிறோம். அப்ப பாபாவை நம்பலன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான். அப்ப பாருங்க பாபா சொல்றாரு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு ஆனாதான் துடிப்போம். அப்ப நம்ம குடும்பத்தை வச்சுதான் டெஸ்ட் பேப்பர் நடக்கும் கடைசிலையும். அப்ப இப்பவே நீங்க பிரிஞ்சு ஒரு பாபா தவிர யாரும் இல்ல, யாரு போனாலும் பாபா இருக்கிற வரைக்கும் நான் குஷியா இருப்பேன்றது உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா பேசிக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட. என்னானாலும் பாபா செஞ்சார் பாபா செஞ்சார் பாபா செஞ்சார். வீட்டுல இருக்கிறவங்க திட்டாங்க, என்னடா நான் பண்ணதெல்லாம் பாபா பண்றேன்னு சொல்லின்னு இருக்கிறேன்ட்டு. அப்பயும் நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஸோ அந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த 4 பாயிண்ட் பண்ணிட்டு சரி ஒரு நிமிஷம் பாபா நினைக்கணும்.